ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு. ஸோ உங்களோட குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள வச்சு சமாளிக்கிறது அதை விட நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸை பொறுத்த மட்டும் இதில் தான் நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்மளுக்குள்ள பாண்டிங்ஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா அதிக டைம் நம்ம கூட இந்த 2 மாதத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து எப்படி என்கேஜாகவும் அதாவது என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் ஒரு ஆர்வமாகவும் எப்படி வச்சுக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நானுமே என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து அப்படித்தான் வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிடேஸ் விட்ட வெயில் சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம். வெயிலுக்கு வந்து குழந்தைங்கள வந்து அவங்கள எப்பயுமேவும் கொஞ்சம் ட்ரை ஆக விடாமல் பிள்ளைகளை வந்து கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்கணும். இப்போ அடிக்கடி தண்ணி கொடுக்குறது, ஃப்ரூட்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ்ஸிங்கில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹீட்டு ஏறாத மாதிரி காட்டன் ட்ரெஸ் போட்டு விட்றது, அந்த மாதிரி சேஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் பிள்ளைங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடீஸ் ஓரியன்டாக கொண்டு போகணும். அதாவது ஸ்டடீஸ் ஓரியன்டானா படிக்க சொன்னிங்கன்னா மறுபடியும் டென்ஷன் ஆயிடுவாங்க குழந்தைங்க. அப்புறம் திருப்பி நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே கூட்டு போங்க இங்கே கூட்டு போகணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வில்லேஜ் சைடாக தான் நம்ம பாட்டி தாத்தா ஊருக்கு தான் கூட்டு போவோம். சிட்டி சைடு இருக்கவங்க வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. இல்லை வில்லேஜ் சைடு இருக்கவங்க வேறு ஏதாவது ஐடியா பண்ணி வெளியூர் போவாங்க. இப்படி மாற்றி மாற்றி எதாவது ட்ராவல் பண்ணுவாங்க சம்மர் ஹாலிடேஸை பொறுத்த மட்டும். இல்லை வேறு எங்கேயா வெளியே அவுட்டிங் போகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் வீட்டில் இருக்க குழந்தைங்களா இல்லை அவங்க வெளியே கூட்டு போய் ஒரு சேஞ்சுக்கு இப்போ பார்க் இருந்தால் பக்கத்தில் பார்க் கூட்டு போவாங்க. இதுவே பார்க் இல்லாத ஏரியாவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது நம்ம ரூரல் ஏரியாவாக இருந்துச்சுன்னா வயக்காடோ அந்த மாதிரி ஒரு ஏரியா கூட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும். நல்ல ஒரு தோப்பு சைடு மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல பிள்ளைங்களுக்கு வந்து காத்தோட்டமாகவும் இருக்கும். அங்கே இருக்க வந்து அதுகளுக்கு ஸ்டடி ஓரியன்டான ட்ரீ எப்படி இருக்கும், என்னென்ன ட்ரீ இருக்குது, இதெல்லாம் என்னது, அதனோட இங்கிலீஷ் நேம்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம். இல்லை அவங்களாகவும் என்ன ஏதுன்னு பார்த்து கற்றுக்க விடலாம். நம்மளுக்கே ஒரு சில நேம்ஸ்லாம் தெரியாது. ஸோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அது தமிழில் என்ன பேருன்றது தெரியாது. ஸோ இப்படி குழந்தைங்க கூட நம்மளே மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னவாக இருக்கும், இதுக்கு என்னவாக இருக்குது, இருக்கவே இருக்குது நம்ம ஃபோனும் நெட் கனெக்ஷன். ஸோ அதில் போட்டு பேரை சர்ச் பண்ணி இதுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அறிவுபூர்வமாக மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டாகவும் கொண்டு போகலாம். வீட்டிலே வச்சு கூட உடனே கணக்கு புத்தகத்தை எடுத்து கணக்கு போட்டுப்பார், அதை போட்டுப்பார், இதை போட்டுப்பாருன்னெலாம் சொல்லாதீங்க. அதாவது அதுக்கிட்ட ஒரு ப்ளே திங்ஸ் மாதிரி கொடுத்து இப்போ தான் நிறைய ஆக்டிவிட்டி திங்ஸ்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி எதாவது வாங்கி கொடுத்து இதில் எப்படி பண்ணலாம், எனக்கு நீ சொல்லிக் கொடு, உனக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது உனக்கு அப்படின்னு பேரண்ட்ஸே அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறணும். ஸோ அது வந்து ஆரோக்கியமான ஒரு விவாதமாக கூட இருக்கலாம். ஸோ அப்படின்றப்ப நம்ம குழந்தைங்க கூட நம்ம தான் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 2 பேர் இல்லாட்டி பேரண்ட்ஸ் ஒரு ஆளாவது கண்டிப்பாக நம்ம சம்மர் ஹாலிடேஸில் இருப்போம் கூட. அப்படின்றப்ப அவங்க கூட ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக எதையாவது. அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து நம்மளோட மைண்டும் சரி, அவங்கள பற்றின நினப்பும் சரி, அதேமாதிரி குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டடீஸ் ஒரு பயமும் சரி, அதை எப்படி கொண்டு போகிறோன்றது இந்த சம்மர் ஹாலிடேஸுக்குள்ளே கொண்டு போயிட்டோம்னா பிள்ளைங்க கொஞ்சம் தெளிவாயிடுவாங்க. நெக்ஸ்ட் இயர் எப்படி கொண்டு போகலான்றதே ஒரு ப்ரீ பிளான் மாதிரி பண்ணிங்கன்னா பிள்ளைங்க வந்து எதில் கம்மியாக இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை மூவ் பண்ணோம்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் கிளாஸில் நல்ல ஏதாவது அவங்களால முடிஞ்சதை அவங்களே பண்ணுற அளவுக்கு வந்துடுவாங்க. ஸோ ஒரு சின்ன நிறைய டிப்ஸ் இருக்குது. இது வந்து எனக்கு பிடிச்சமான ஜாப்னால என்னோடய கிட்ஸுக்காக, அதாவது என்னோடய கிட்ஸுக்காக, என் சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாரோட கிட்ஸுக்காகவும் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. டீச்சிங் ஜாப் பொறுத்த மட்டும் அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. அது எப்படி என்னன்றதை உங்களுக்கு நான் ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். நான் எப்படி இந்த டீச்சிங் ஜாப்பில் வந்து சேர்ந்தேன்றதையும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சொல்கிறேன். எப்படி இதை எடுத்துன்றதே இந்த ஜாப்பை எப்படி செலக்ட் பண்ணுன்றதே ஒரு நாளைக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.